எல்லாருக்கும் வணக்கம். நிறைய லவ் ஃபெயிலியர் ஆனவங்களாம் இருப்பீங்க. ஒரு வாட்டி இந்த ஸ்டோரி கேளுங்க. கடவுள் முருகனே லவ்வுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்மளாம் என்னடா சாமி. வள்ளியை கல்யாணம் பண்ண முருகன் என்னென்ன வேலைலாம் பார்த்தாரு தெரியுமா? கிழவன மாதிரி யானையை ஏவி விட்டு, ஐயோ ஃபுல்லாக கேட்க இருங்க வரேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி முருகனோட அழகான காமெடியான காதல் கதை. முருகன் எவ்வளவு பாடுபட்டு கல்யாணம் பண்ணார், சண்டையெல்லாம் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வள்ளி யாருன்னு பார்க்குமா? வள்ளி அவங்க ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு. நம்பிராஜனோட மகள். நம்பிராஜன் யாரு? வேதர்களோட தலைவன். மலைக்காட்டில் வாழுறவங்க. வள்ளியோட வேலை என்ன? திணை புனம். அதுவும் திணை தோட்டத்தில் நின்று கிளி ஓட்டுறது தான் அவங்க வேலை. கிளி திணையெல்லாம் தின்னக்கூடாது இல்லை, அதனால அவங்க காவல் காக்கிற வேலை. இந்த டைமில் தான் முருகன் பார்க்குறாரு. யார? நம்ம கதையோட ஹீரோயின் வள்ளியை பார்க்குறாரு. அந்த திணை புணத்துக்கு பக்கம் நம்ம முருகன் வேலை பிடிச்சிட்டு பார்க்க வந்தார். பச்சை பச்சையாக மரம் நடுவில் வள்ளி நின்றுட்டு கிளி ஓட்டிகிட்டு இருக்கா. முருகன் பார்த்தாரு. பார்த்த உடனே மனசில் மணி அடிச்சிடுச்சு. ஆஹா, இந்த பொண்ணு தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டாரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்களே, அது இதுதான். முருகன் நேரில் போய் நிற்கிறாரு. அழகான மயில் வாகனத்தோட. வள்ளி பார்த்துட்டு, ஐயோ யார் இவன் பயந்துட்டு ஓடுறாங்க. டேய் நீ யாரு, எங்கள் ஊர், என்ன வேணும் கேட்குறா. முருகன் சிரிச்சிட்டு, நீ தான் வேணும் சொல்கிறாரு. வள்ளி சீ போவியான்னு கோவப்படுறா. நான் ஒரு வேடர் பொண்ணு, நீங்கள் தேவகுலம், இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. நாங்கள் வேடர் குலம், இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். நம்ம முருகன் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளானு? ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணுமே. முருகனுக்கு அழுகையாக வருது. உடனே என்ன பண்ணாரு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் பயந்துட்டு ஓடுறான். ஹெல்ப் பண்ணுடா அண்ணா கேட்குறாரு. விநாயகர் சிரிச்சுட்டு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறது தம்பின்னு சொல்லுறாரு. நான் யானை வேஷம் போட்டுட்டு வரேன், நீ நம்மளுடைய சீனை மேனேஜ் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன பிளான் போடுறாங்கன்னு பார்க்குமா? வள்ளி திணை பொண்ணத்தில் போயிட்டு தனியாக நிற்கிறேன். பூம் பூம்னு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய யானை தும்பிக்கையை நீட்டிட்டு வருது. வள்ளி ஐயோ அம்மான்னு பயந்துட்டு ஓடுறா. ஓடுற வழி தெரியுமா? பார்த்தா பக்கத்தில் யாரு? நாம முருகன் நின்றுட்டு இருக்காரு. வள்ளி உடனே ஓடி முருகனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டா. என்ன காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. ஏன்னு அழுதுட்டு முருகன் மனசில் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டு, பயப்படாத வள்ளி நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. யானையை பார்த்து கண்ணை காட்டி அனுப்பி விடுறாரு. விநாயகர் நல்ல நடிப்புடா தம்பின்னு சிரிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் வள்ளிக்கு இன்னும் லவ் வரலை.
இவர் விநாயகருக்கு நன்றியை சொல்லிட்டு போயிடுறாரு. முருகனுக்கும் டென்ஷன் ஆகிடுது. இந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. உடனே ஒரு ஐடியா, டக்குன்னு ஒரு விஷயம் வந்துடுச்சு. கிழமை வேஷம் போடுறாரு. தலையை நரைச்சி குடுகுடுன்னு கையில் ஒன்று வச்சுட்டு முடியலன்னு நடந்து வள்ளி முன்னாடி போகிறாரு. அம்மா அடி தாயே, ஒரு வாய் தண்ணி கொடு, ரொம்ப பசிக்குது. வள்ளி என்ன பண்ணாங்க, பாவம் தாத்தா இங்கே உட்காருங்கன்னு தண்ணி தேன் கொடுக்க போறா. கொடுக்கும்போது கிழமை முருகன், அம்மாடி உன்னை பார்த்தா என் பேத்தி மாதிரி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. வள்ளி இல்லையா தாத்தான்னு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா. அப்புறம் என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த டைமில் விநாயகர் யானை வேஷத்தில் மாம்னு வந்துடுறாரு. கிழவன் ஐயோ யானை என்னை கொல்லுன்னு பயந்து நடுங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வள்ளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிழவன் உடனே அம்மாடி நீ என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ, அப்போ தான் ஏன்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது தனி மனித தர்மம்னு சொல்கிறாரு. வள்ளிக்கு வேற வழி இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு கிழவனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்றான். வள்ளி கட்டி பிடிச்ச உடனே ஒரு மின்னல் ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கு. கிழவன் மறைஞ்சிட்டாரு. அங்கே நிற்கிறாரு யாரு, நம்ம முருகன். 6 முகமும் 12 கை வேலும் மயிலோட சுயரூபத்தில் அழகாக சிரிச்சிட்டு நிற்கிறாரு. வள்ளி ஐயோ நீ யாரு, நீ ஷாக் ஆகிறா. முருகன், வள்ளி நான் தான் முருகன், உன் மேலே ஆசைப்பட்டு வந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. வள்ளி வெக்கத்தில் தலை குனிரா. சுவாமி நான் ஒரு சாதாரண பொண்ணு, நீங்கள் தேவன்னு சொல்கிற முருகன் கடவுளுக்கு ஜாதி இல்லை, வள்ளி மனசு தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளியோட அப்பா வர்றாரு. யார், நம்பிராஜன். அவருக்கு என்ன விஷயம் தெரியும், எதுவும் தெரியாதில்ல. சரி நம்ம பொண்ணுகிட்ட யாரோ கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு கோவத்தில் வர்றாரு. அவர் கம்போட ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா முருகன் நிற்கிறாரு. நம்பிராஜனுக்கு கோவம் வந்து, டே உனக்கு எவ்வளோ தைரியம்னு வேல் கம்பை வீசுறாரு. முருகன் சிரிச்சிட்டு தன்னோட வேலை எடுக்க கையை தூக்குறாரு. அதை பார்த்த உடனே நம்பிராஜனோட கால் நடுங்குது. ஐயோ இவர் சாதாரண மனுஷனே இல்லையே, தேவன் கந்தன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே வேல் கம்பை கீழே போட்டுட்டு முருகன் காலில் விழுந்து, தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என் பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அழுது கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுது, கல்யாணம் தான், அப்புறம் என்ன, வானமலையில் வேதர்கள் சூழ நாரதர் பாட்டு பாட முருகன் வள்ளி கல்யாணம் ஜம்முன்னு நடந்துருச்சு. இந்த கல்யாணம் நடந்த இடம் தான் வள்ளிமலை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, போய் பார்க்கலாம். முருகன் தான் வேலை கீழே வச்சு வள்ளி கையில் தாலி கட்டினார். தேவனுக்கு மனுஷால கல்யாணம் ஆன கதை பார்த்திங்கன்னா அது இதுதான். பார்த்தீங்களா, கடவுளே லவ் ஜெயிக்க இவ்வளோ போராடணும், இவ்வளோ வேஷம் போடணும், அண்ணன் ஹெல்ப் கேட்கணும்னு இருக்கிறது. அதுவும் உண்மையான அன்புக்கு ஜாதி மதம் எதுவும் தடை இல்லைன்னு முருகன் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் யார் மேலேயும் உண்மையான அன்பு வச்சுருக்கீங்களா, முருகன்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. வள்ளிக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் வேல்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். முருகன் அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில்
முருகனோட இன்னொரு ஸ்டோரி பார்க்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த கதையோடு வர வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணாளன் முருகனுக்கு